ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு சொல்லி நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பேசிக்கான திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுலேயே பாருங்கள், ஸ்போக்கன்னா என்ன? பேசுகிறது. ஸோ நம்ம பேச தான் இங்கிலீஷ் நம்மளுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச வரும். ஸோ ஒரு சென்டென்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு இருக்கும். சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். சப்ஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய நேம் பிரசீதா அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்ட் நேம். இல்லைன்னா ஹீ, ஷீ, ஹை, யூ இதெல்லாம் சேர்ந்தது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். வேர்ப்னா என்னென்னா இந்த சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷனை தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? இந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க, சரிங்களா? வேர்ப்னா என்ன? ஒரு ஆக்ஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சென்டென்ஸ்னா என்ன? சப்ஜெக்ட், வேர்ப் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ப்ளே, ஐ ஈட் இது ஒரு சென்டென்ஸ். இதில் பாருங்கள், சப்ஜெக்டும் இருக்குது, வேர்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி சொல்கிறேன். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நேம்ஸ் கூட வரலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னாலே இது மட்டும்தான் வரும். இங்கிலீஷில் மொத்தமாக இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்பை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் வேர்ப். ஸ்டேட் வேர்பை நம்ம பி வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ ஆக்ஷன் வேர்ப்னா என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே, ரன், ரைட், ஜம்ப் இது எல்லாமே ஆக்ஷன் வேர்பு கீழே வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட் வேர்ப். ஸ்டேட் வேர்பை நம்ம பி வேர்ப்னு சொல்லுவோம். பி வேர்ப்னா என்னென்னா, பி அப்படின்னா என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், பி காம், நான் என்ன நிலையில் இருக்கேன்? காம். பி ஸ்ட்ராங், இங்கே என்ன நிலை சொல்கிறாங்க? ஸ்ட்ராங். ஷீ இஸ் அ டீச்சர், அவள் என்ன நிலையில் இருக்கா? டீச்சராக இருக்கா. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் என்ன நிலையில் இருக்கேன்? ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இதுதான் வேர்ப். நம்ம பி வேர்ப்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இப்போ என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்ம். ப்ரெசன்ட்னா என்னென்னா இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்கிறது. பாஸ்ட்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. ஃப்யூச்சர்னா இனிமேல் நடக்க போகிறது. ஸோ இதெல்லாம் தான் பி ஃபார்ம்ஸில் வரக்கூடியது. இப்போ ப்ரெசன்ட் ஃபார்மில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஆம், இஸ், ஆர் இது மூணு மட்டும்தான் ப்ரெசன்ட் ஃபார்மில் வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் ஃபார்மில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். வாஸ், வேர் இது ரெண்டு மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்மில் வரும். ஃப்யூச்சர் ஃபார்மில் வில், பி இது மட்டும்தான் ஃப்யூச்சர் ஃபார்மில் வரும். ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம் கீழே நான் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன். ஆம், இஸ், ஆர். இப்போ ஆம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ. ஐ இந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐ ஒரு சப்ஜெக்ட். ஐ வந்தால் மட்டும்தான் நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்தால் மட்டும்தான் நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா ஹீ, ஷீ, இட். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். சிங்குலர்னா ஒன்றே ஒன்று. ஸோ ஹீனா ஒரு பையன், ஷீனா ஒரு பொண்ணு, இட்டுனா ஒரே ஒரு திங்கு. ஸோ சிங்குலர் வந்தால் நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆர் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா தே, வி, யூ. தேனா அவர்கள், அவர்கள்னா இப்போ அங்கே ப்ளூரல் நிறைய பேர் இருக்காங்க. வீனா நாங்கள், யூனா நீங்கள். ஸோ இது எல்லாமே ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
I am a teacher. நான் டீச்சராக இருக்கேன். He is a dancer. அவன் டான்ஸராக இருக்கான். You are a student. They are reading a book. நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் ஃபார்மில் நான் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன். வாஸ், வேர். வாஸ் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா ஐ, ஷீ, இ, இட் இல்லைன்னா இதான் நேம்ஸு. ஸோ இது எல்லாமே பாருங்கள் சிங்குலர். சிங்குலர்னால் ஒன்றே ஒன்று, ஒரு பர்சன். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல். யூ, வி, தே. இது மூணுத்துக்கும் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் அட் ஹோம். ஐ இங்கே சிங்குலர், நான். ஸோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வாஸ். ஷீ வாஸ் பிளேயிங். ஷீனா யாரு? அவள். அங்கே ஒரே ஒரு பர்சன் தான், அப்போது வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே வேர் அட் ஸ்கூல். இங்கே பாருங்க தே. தேன்றது ப்ளூரல், அவர்கள். அதனால நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? வேர். தே வேர் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஃபார்ம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வில் பி. ஸோ இந்த வில் பி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஐ, வி, தே, யூ, ஹி, ஷி, இட் அண்ட் நேம்ஸு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வில் பி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ வில் பி ஹாப்பி. நான் ஹாப்பியாக இருப்பேன், ஃப்யூச்சர். தே வில் பி அட் ஸ்கூல். ஸோ இதுவுமே ஃப்யூச்சர் தான், அதனால் வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான பேசிக் திங்ஸ் தான் பார்த்தோம். இப்போது நம்ம படித்ததுலேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதோட இன்றைக்கி வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். வேர் ஆர் யூ? இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுப்போம்? வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? ஐ எம் அட் ஹோம் இல்லைனா ஐ எம் அட் ஸ்கூல். இந்த மாதிரி என்ன வேணால் ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவோம்? திஸ் இஸ் அ பென். சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? திஸ்ல ஆரம்பிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ பென். நெக்ஸ்ட், ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? ஐ ஆம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? யூனா ஹவ் ஆர் யூன்னு உன்னை கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்? நான் நல்லா இருக்கேன் தானே சொல்லுவோம். அப்போ நாக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ. ஐ வந்தால் பக்கத்தில் என்ன வரணும்னு நான் சொன்னேன்? ஆம். ஸோ ஐ ஆம் ஃபைன். வாட் ஆர் தே டூயிங்? தேனா ப்ளூரல், அவர்கள். அதனால தான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆர் தே டூயிங்? இங்கே நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? தே ஆர் ரீடிங் அ புக் அப்படின்னு கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோ வரணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.